அண்ணாச்சி, அண்ணாச்சி, முட்டை அண்ணாச்சி. என்னாச்சு கூப்பிட கூட வெளியே வர மாட்டேக்காரு? ஆளையே காணுமே. அண்ணாச்சி, யோ மொட்டை. ஐயோ, மொட்டைன்னு கூப்பிட்டு ஆள் வந்துட்டாரு. என்னப்பா சின்ன பொண்ணு, முட்டைன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு என்ன? ஐயோ இல்ல அண்ணாச்சி, அண்ணாச்சி முட்டை இருக்கான்னு கேட்டேன். ஓ அப்படியா? இத்தனை தட்டு முட்டை அடிக்க வச்சிருக்கேன், இருக்கான்னு கேக்கா? ஐயா அண்ணாச்சி, இதெல்லாம் சாதாரண முட்டை இல்ல. நான் எப்பவும் வாங்குவீங்களா ஸ்பெஷல் முட்டை, அது எங்க? ஏம்மா அது என்ன ஸ்பெஷல் முட்டையாமா? ஆமா அண்ணாச்சி, எனக்கு அது ஸ்பெஷல் தான். நான் விற்கிறது எல்லாமே ஸ்பெஷல் முட்டை தான் அண்ணாச்சி. சீக்கிரமா போய் நான் கேட்டதை எடுத்துட்டு வாங்க. இருமா, பசங்க கிட்ட சொல்றேன், வண்டியில ஏத்தி தருவாங்க, கொண்டு போ. இந்த வாரம் வாங்கின முட்டைக்குன்னு காசு வரலையுமா? அண்ணாச்சி, நான் என்ன காசு தராம ஊரை விட்டு ஓடவ போறேன் அண்ணாச்சி? நீங்க தினமும் தானே என்ன பாக்குறீங்க? இந்த பக்கம் நிக்கிறேன், இல்லைன்னா அங்க அந்த கடைக்கிட்ட நிக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி தானே அண்ணாச்சி சுத்தி சுத்தி வரேன். கவலைப்படாது அண்ணாச்சி, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா முட்டைக்கான காசை தந்துடுவேன். சரிம்மா சின்ன பொண்ணு, ரொம்ப நாள் காசு தராம இருந்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது மொத்த காசையும் தந்துட்டு பாத்துக்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அண்ணாச்சி, தானும் உங்க கையில காசு தந்துடுவேன், கவலைப்படாதீங்க. சரிம்மா. சரி அண்ணாச்சி, நான் முட்டையை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. இவளே சரியான ஏமாத்துக்காரி. இவளை நம்பி யாரு முட்டை வாங்குறா? தினமும் எடுத்துட்டு போற முட்டையை வித்துட்டு வந்துடுறாள. இவகிட்ட முட்டை வாங்குற எல்லாரும் ரொம்ப பாவம். வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க வாங்க. நம்ம வாகனத்துல எல்லா வகையான முட்டையும் கிடைக்குமா? வான்கோழி முட்டை, காடை முட்டை, கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, ஆமை முட்டை. குச்சி போல இருக்கிற உடம்பு கொழு கொழுன்னு மாறணுமா? வாங்கி சாப்பிடுங்க வான்கோழி முட்டை. முகம் பொலிவு பெற சாப்பிடுவீர் காடை முட்டை. ஞாபக சக்தி பெருகி அறிவாற்றல் கூட உடனே வாங்கி சாப்பிடுவீர் ஆமை முட்டையை. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, அணுகுவீர் சின்ன பொண்ணு முட்டை கடை. வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க வாங்க. முட்டை வாங்கலையோ முட்டை? வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க, நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணுமா? அவங்களுக்கு வாங்கி கொடுங்க நாட்டுக்கோழி முட்டைய. உங்க வீட்டு தலைவரோட தொழில் சிறக்கணுமா? வாங்கி கொடுங்க வாத்து முட்டைய. வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க, நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. முட்டை வாங்கலையோ முட்டை? லட்சுமி, என்னாச்சுமா? உன் வீட்டுல ஒரே சத்தமா கேட்டுச்சு. உனக்கும் புருஷனுக்கும் சண்டையாமா? ஆமா கோமதி அக்கா. என்னாச்சு லட்சுமி, என்ன பிரச்சனை? உங்ககிட்ட சொல்ல என்னக்கா, எல்லாம் பண பிரச்சனை தான்க்கா. ஒழுங்கா வேலைக்கே போக மாட்டேக்காவ. அப்படியா லட்சுமி? சும்மா அன்பா சொல்லி பாருமா, இப்படி சண்டை போடாத. இக்க நான் என்னக்கா பண்ணுவேன்? அவியானா ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேக்காவ. இந்த பிள்ளைக்கு சரியாவே படிக்க மாட்டேங்குது. வீட்டுல நிம்மதியே இல்ல கோமதி அக்கா. இதுக்கெல்லாம் அப்படி வருத்தப்படாத லட்சுமி. பிள்ளை எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் படிக்கும். இப்ப பாரு, என் மகன் சத்தியா நல்லா படிக்கா. கார்த்திக் கொஞ்சம் சுமாரதாம படிப்பான். விளையாட்டுத்தனமா இருக்கான் பத்தியா, அப்படிதான் இருப்பான். வளர வளர பிள்ளைகள் சரியாயிருமா? அதுவும் நினைச்சு நீ கவலைப்படாத. என்னவோ போவாங்க கோமதிக்கா, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. அப்படி நினைக்காத லட்சுமி. கோமதிக்கா நில்லுங்க, ஏதோ வண்டி சத்தம் கேக்குதுக்கா, ஏதோ வருது போல. ஏ லட்சுமி கேட்டியா? இது முட்டை வியாபாரமா? ஞாபக சுத்தி அழகுலாம் வரும்னு சொல்றாவளே. ஆமா கோமதிக்கா, எனக்கு அப்படிதான் கேக்குதுக்கா. பிள்ளைகள் படிப்பு பத்தியும் சொல்றாவளே. கிட்ட போய் என்னன்னு கேப்போமா? சரி வா லட்சுமி, போய் என்னன்னு கேட்டு வந்துருவோம். வாங்கக்கா. வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க, நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. முட்டை வாங்கலையோ முட்டை? வாங்கக்கா, உங்களுக்கு என்ன முட்டை வேணும்? ஏம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? முட்டை சாப்பிட்டா அழகாயெல்லாம், படிப்பு நல்லா வரும், அறிவு தெளிவு இருக்குன்னு சொல்றியம்மா? இதெல்லாம் உண்மைதான்க்கா. ஒவ்வொரு முட்டையும் சாப்பிட்டா ஒவ்வொரு விதமான தெம்பு சக்தியும் கிடைக்கும். அழகா பல இருக்கணும்னா வாத்து முட்டை சாப்பிடணும்க்கா. ஞாபக சக்திக்கு வான்கோழி முட்டை திங்கணும். காடை முட்டை சாப்பிட்டேன்னு வைங்களா, குச்சி மாதிரி இருக்கிற பிள்ளைகளும் கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கா. இதெல்லாம் உண்மையோ என்னவோ? நீ பேசுறத கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஏ லட்சுமி கொஞ்சம் இரு. ஏம்மா, இந்த குச்சி போல இருக்கிற பிள்ளைகளுக்கு குண்டாவதுக்கு முட்டை இருக்குனால, அதே மாதிரி என்னமே புசு புசு இருக்கிறவிய ஒல்லியாவுக்கு ஏதாவது முட்டை இருக்கா? இருக்குக்கா இருக்கு. அதுக்கு நீங்க எந்த முட்டையுமே திங்காம சும்மா இருக்கணும், அப்பதான் வெளிய முடியும். என்னம்மா இப்படி சொல்லிட்டா? வாங்கிட்ட ஒரு 4 முட்டையை வாங்கிட்டு போலான்னு இருந்தேன், இப்படி சொல்லிட்டியே. பரவாயில்லக்கா, உங்களுக்கு இல்லாட்டி என்ன, பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போங்க, புருஷனுக்கும் வாங்கி கொடுங்கக்கா. ஆமா முட்டை இருக்குல்ல, அதை வாங்கி புருஷனுக்கு கொடுங்கக்கா. அந்த முட்டையை சாப்பிட்டா நல்ல வேலை செய்ய முடியும், வீட்டுல செல்வம் சேருங்கக்கா. இப்படி சொல்றா? முட்டையை சாப்பிட்டா வீட்டுல இப்படிமா செல்வம் சேரும்? அதெல்லாம் சேருக்கா. ஆமா முட்டை ஒரு அதிசய முட்டை, அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதை சாப்பிட்டா என் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போவாரா? ஆமாக்கா, ஆமா முட்டை அதிசயத்தை பண்ணி உங்க புருஷனை வேலைக்கு அனுப்பிடுங்கக்கா. அது ஒரு மாய மந்திர முட்டை. அப்படியா? அப்ப எனக்கு ஒரு 10 முட்டை தாங்க. என் புருஷன் ரொம்ப நாள் வேலைக்கு போகாம இருக்காவ. கண்டிப்பா தாரேங்கக்கா. ஒரு முட்டையோட விலை 100 ரூபா. ஒரு முட்டை 100 ரூபாவா? உங்ககிட்ட முட்டை வாங்குறதுக்கு தனியா எங்கேயாவது வேலைக்கு போகணும் போலலாம் இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்லாக்கா, இதெல்லாம் சாதாரண முட்டை கிடையாது, எல்லாமே சக்தி வாய்ந்த முட்டை.
இந்த முட்டையை சாப்பிட்டா என்ன நடக்கும், என்னெல்லாம் பண்ணலாம்னு என்னால மட்டும்தாங்க சொல்ல முடியும். யாராவது சொல்லியிருப்பாங்களா வாத்து முட்டையை சாப்பிட்டா அழகாவாங்கன்னு? அது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நிறைய பேர் எங்ககிட்ட வாத்து முட்டையை வாங்கி சாப்பிட்டு இளமையா அழகா மாறி இருக்காங்க, புது பொலிவோட இருக்காங்க. வேலையை பத்தி யோசிக்காம வாங்கி சாப்பிடுங்க. அடுத்த வாட்டி நான் வரும்போது என்ன தேடி வந்து இன்னும் அதிகம் முட்டையை வாங்கிட்டு போவீங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? எனக்கு பரவாயில்ல, ஒரு 10 முட்டையை தாங்க, நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இந்த கையில காசு தாங்க, அந்த கையால உங்களுக்கு நான் முட்டையை எடுத்து தாரேன். ஏம்மா எனக்கும் அப்படியே 10 வாத்து முட்டையும் 10 வான்கோழி முட்டையும் தாங்க. இக்க உங்களுக்கு ஆமை முட்டை வேண்டாமோ? வேண்டாம் வேண்டாம், அந்த 5 காடை முட்டையும் தாங்க பார்த்துக்கோங்க. இருங்கக்கா, உங்க 2 பேருக்கும் தேவையான முட்டையை எடுத்து தாரேன். இந்தாங்க அக்கா, முட்டையை எடுத்துக்காங்க. எல்லா முட்டையும் நல்லா சாப்பிட்டு பாருங்கக்கா. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா என்ன தேடி வந்து முட்டை வாங்குவீங்க. தேடி வந்து முட்டை வாங்குறமோ இல்லையோ, முட்டை மட்டும் வேலை செய்யல, தேடி வந்து தோலை உரிச்சிருவோம். ஏ லட்சுமி, ஏன் லட்சுமி அப்படி சொல்றா? ஒன்றும் இல்லைம்மா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. நாங்கள் போயிட்டு வரோம். ஏ லட்சுமி, எதுக்கு அப்படி சொல்றா அவளை பார்த்து? ஏக்கா, அப்புறம் அந்த முட்டையை தின்னா இது செய்யும், இந்த முட்டை தின்னா இது செய்யும் சொல்லிட்டு மட்டும் போறா. வேலை செய்யல என்னக்கா பண்றது? ஒரு முட்டையை 100 ரூபான்னு விற்கிறாக்கா. நம்ம வாங்கிட்டு சும்மா இருந்தா மட்டும் பத்தாதுல, வேலை செய்யலாம் அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்லக்கா. அதுக்கு இப்படி அவ முன்னாடியே தோலை உரிச்சிடணும்னு சொல்லுவா. அப்புறம் நம்மளை ஏமாத்திரக்கூடாதுல கோமதியக்கா, அதான் அப்படி சொன்னேன். சரி வா லட்சுமி, போவோம் வீட்டுக்கு. சரி வாங்கக்கா போவோம். ஆகா, முட்டையை வித்துறோன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட விட மாட்டேக்காள்வே. முட்டை ஒழுங்கா வேலை செய்யல, தோலை உரிச்சிடலாம் சொல்றேன் இந்த குள்ளச்சி. இனிமே இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுப்பா, வேற ஊருக்கு தான் போனோம். இவன் இந்த முட்டையை ஆம்லேட் போட்டு திங்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு ஓடி ஆகணும். ஏ உமா, என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கியே? ஏ உமா, அது ஒரு சந்தோஷமான விஷயம் உமா. அப்படியாக்கா, என்ன விஷயம்? ஏ உமா, என் மாமா மகளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகல பார்த்துக்க. இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கான். யாருக்கா? ஏ அதான் உமா, அந்த பிள்ளை கூட ஒரு நாள் போட்டோல காட்டி இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளைக்கு தான். ஓ, அந்த பிள்ளையா? ஆமாம் உமா, ஒரு 6-7 வருஷமாவே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்க. ஒன்றுமே அமையலை. இப்போதான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்க செட் ஆயிருக்கு. அப்படியாக்கா? மாப்பிள்ளை நல்ல இடமா விசாரிச்சியலா? ஆமாம் உமா, என் மாமா நல்லாவே விசாரிச்சா பார்த்துக்க. அடுத்த வாரமே பட்டு கட்டுறாவ, 2 நாள்ல கல்யாணம். அப்படியாக்கா? சீக்கிரமாவே வைக்கிறவளே? ஆமாம் உமா, இதுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்திருப்போம். அதுவும் சீக்கிரமாகவே வைக்கிறோம். சரிக்கா. ஏ உமா, உனக்கு ஏதாவது பியூட்டி பார்லர் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தான் பார்த்துக்க, அவளுக்கு பேசியல் பண்ணணுமா பார்த்துக்க. எங்கே போனால் நல்லா இருக்கும்? இந்த பஜாரில் பேக்கரி இருக்குல்லாக்கா, அதுக்கு மாடியில நல்லா பண்றவ பார்த்துக்கோங்க. அப்படியே உமா, ஒரு நாள் அவளை கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் உமா, நானும் பார்லர் போகலான் இருக்கேன் பார்த்துக்க. இதுக்குக்கா? ஏ உமா, கல்யாணம் வருதுல்ல, என் மூஞ்சி பளபளன்னு இருக்க வேண்டாமா? சும்மாவே நான் தக்காளி பழம் மாதிரி அழகா பளபளன்னு தான் இருப்பேன். இருந்தாலும் பார்லர் போனால் இன்னும் அழகா தெரியவேலாம் உமா. அதான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து நானும் போகலான் இருக்கேன். ஓ, அப்படியாக்கா? ஆமாம் உமா, இனிமேல் டெய்லி ப்ரெஸ்ஸு ஜூஸு காய்கறி நல்லா சாப்பிடணும் பார்த்துக்க. அப்போ தான் கல்யாணத்தப்போ முக பளபளன்னு இருக்கும், முடி நல்லா சைனிங்காக மாறும். ஏக்கா, கல்யாணம் உங்களுக்கு அந்த பிள்ளைக்கா? ஐயா உமா, கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம பார்க்க அழகா இருக்க வேண்டாமா உமா? அந்த பிள்ளை பொண்ணா நான் பொண்ணான்னு சந்தேகம் வர வேண்டாமா 4 பேருக்கு? அதான் நானும் பார்லர் போகலான் இருக்கேன் உமா. சரிக்கா, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க ஐயா, வாங்க. நம்மளது வாகனத்துல முட்டை வாங்க, எல்லாரும் வாங்க. முட்டை வாங்கலையோ முட்டை? வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க, நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. நம்மளது வாகனத்துல கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை, வான்கோழி முட்டை, வாத்து முட்டை, ஆமை முட்டை, எல்லா வகையான முட்டையும் கிடைக்குமா? உடல் சுறுசுறுப்பாக இருக்க, நோய் நொடிகள் மறைய வான்கோழி முட்டை சாப்பிடுங்க. முகம் பொலிவு பெற்று அழகாக புது பொண்ணு போல மாறிட வாத்து முட்டை சாப்பிடுங்க. அறிவாற்றல் பெருகி படிப்பில் சிறந்திட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க காடை முட்டை. மெலிந்த உடம்பு கொழுகொழு என மாறிட வாங்கி சாப்பிடுங்க ஆமை முட்டை. வாங்கம்மா வாங்க, முட்டை வாங்க, நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. முட்டை வாங்கலையோ முட்டை? வாங்கம்மா வாங்க. ஏக்கா, நீ திரும்ப வந்துட்டீங்களா? ஆமாம்மா, என்ன அன்னைக்கு முட்டை வாங்கி உங்க பிள்ளைகள் கொடுத்தீங்களா, இப்ப எப்படி இருக்காவ? ஏக்கா, என் பிள்ளைகள் முன்னாடியை விட இப்போதாக்கா நல்லா படிக்குது. என்ன படிச்சாலும் மறக்கவே மாட்டேங்கிறாங்க. நல்ல ஞாபக சக்தியோட இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொடுத்த அந்த முட்டை தான்க்கா. எனக்கு இன்னும் ஒரு 10 முட்டை கொடுங்கக்கா. கண்டிப்பா தரேம்மா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, முட்டையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும்னு. ஆமாக்கா, நீங்க சொன்னது ரொம்ப பெரிய உண்மைதான். சரி இருங்கம்மா, உங்களுக்கு இன்னொரு 10 முட்டை எடுத்து தரேன்.
ஏ உமா, இங்கே என்ன நடக்குது? இந்த பொம்பளை ஏதோ முட்டையை தின்னா அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறா. அந்த ரேவதி வேற இந்த முட்டையை தின்னதுனால தான் என் பிள்ளைகள் நல்லா பிடிக்குதுன்னு சொல்கிறா. என்ன நடக்குது உமா? தெரியலையேக்கா. ஏ உமா, முட்டையை சாப்பிட்டா அழகாயிருவ பொலிவாயிருவான்னு வேற சொல்கிறாளே உமா. வாங்கிட்டுலாம் நடக்குமோ? தெரியலையேக்கா. உனக்கு என்னதான் தெரியும் உமா? எப்போ பாரு தெரியலை ஆமாக்கா நோமாக்கான்னு மட்டும் சொல்லு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இரு, நான் ரேவதியவே கூப்பிடுறேன். ரேவதி, ஏ ரேவதி, ஏப்ல ரேவதி. வசந்திக்கா கூப்பிட்டீங்களோ? இந்தா வாரேன். அக்கா நீங்க முட்டை எடுத்து வைங்க, அந்த அக்கா கூப்பிடுறா வேணும்னு கேட்டு வரேன். சரிக்கா போயிட்டு வாங்க. ஏப்ல வசந்தி, அந்த பொம்பளை யாரு? அதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. எக்கா உங்களுக்கு தெரியாதா? அதான் முட்டை முட்டைன்னு கத்திட்டு வரவளா? ஏப ரேவதி, அது தெரியுது. ஏதோ அழகாயிராவ பொலிவாயிராவ அறிவாச்சல் கூடுது நல்லா பிள்ளைகள் படிக்கும்னு சொல்கிறாவளா, அதை பற்றி கேட்கேன். ஏக்கா அதுவாக்கா? உண்மையிலேயே இது நடக்குதுக்கா. நான் இங்க யாருக்கிட்டையும் சொல்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பத்தியலா, அதான் உங்ககிட்ட மட்டும் சொல்ல போறேன். என்ன ரேவதி ரகசியம் மாதிரி சொல்றிய, என்னாச்சு? ஏக்கா முட்டையை வாங்கி பிள்ளைக்கு டெய்லி பொரிச்சு கொடுத்தேங்க்கா. இன்னும் நல்லா படிக்குது தெரியுமா? என் மக பாஸே ஆக மாட்டாக்கா. இந்த வாட்டி 3வது ரேங்க் எடுத்திருக்கா தெரியுமா? எல்லாத்துக்கும் அந்த முட்டை தான் காரணம். அதான் இன்னும் 2 முட்டையை வாங்கி கொடுக்கலான்னு வாங்க போறேங்க்கா. ஏன் ரேவதி, முட்டை தின்னாலும் பிள்ளை நல்லா படிக்குமாமா? ஏக்கா அது ஏதோ சத்து இருக்குக்கா, அதான் பிள்ளை நல்லா படிக்குது. நீங்களும் வாங்கி உங்க பிள்ளைக்கு கொடுங்களா? வாங்கி கொடுப்போம் ரேவதி. அப்புறம் இந்த முகம் அழகாகவும் பொலிவா மாறலாம் சொன்னாவல்ல, அந்த முட்டை இருக்குன்னு அந்த பொம்பளை சொல்லிச்சு பார்த்துக்க. இருக்குதான்னு கேளா, நானும் 2 வாங்கிக்கிறேன். வசந்தி அக்கா. என்ன இழுவ? வேண்டாக்கா, ஏமாத்து வேலையா இருக்க போகுது. வாயை மூடு இழுவ. நான் அழகாயிரும்னு உனக்கு பொறாமையோ? நான் வாங்கி தின்னு ஹீரோயினா மாற போறேன் உமா, நீ சும்மா கடை. இக்கா. முட்டை எடுத்துட்டீங்களோ? ஆமாக்கா எடுத்துட்டேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிக்கா, உங்களால தான் என் பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்குதுவே. பரவாயில்லக்கா, இதெல்லாம் என்னோட கடமை. சரிக்கா, நான் அப்புறம் வாரேன். வசந்திக்கா அப்புறம் பாப்பா என்னக்கா, உங்களுக்கு வேணுங்கிற முட்டையை வாங்கிக்கோங்கக்கா, நான் வாரேன். இக்கா, உங்ககிட்ட இந்த அழகாகிற முட்டை இருக்கா? அதான் இந்த புது பொலிவு வரும், சர்ம பிரச்சனைகள்லாம் மாறும் இல்லை அந்த முட்டை. இருக்குக்கா, வாத்து முட்டை. அந்த முட்டையை தின்னீங்கன்னு வைங்களா, முகம் பல பலன்னு மாறும், பார்க்க ரொம்ப இளமையா இருப்பியே பாத்துக்கோங்க. இக்கா இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமோ? அட ஆமாக்கா, உண்மையாதான் நடக்கும். நீங்களே இப்ப நேரில் பத்தியில உங்களுக்கு தெரிஞ்ச விதனை வந்து சொல்லிட்டு போறாவ. இருந்தாலும் என்னக்கா இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கக்கா, 2 நாள்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியா? ஒரு வாரத்துல என் மாமா மகளுக்கு கல்யாணம் வருது பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை பார்க்க நல்ல கலையாக தான் இருப்பா, ஆனால் என்ன கொஞ்சம் கருத்த பிள்ளை. பரவாயில்லக்கா, இந்த முட்டையை வாங்கி கொடுங்க. எப்படிப்பட்ட கருப்பா இருந்தாலும் எல்லாம் வாங்கி புது பொலிவு கிடைக்கும்க்கா. கல்யாண பொண்ணு வேற சொல்றிய, வாங்கி கொடுங்கக்கா. ஒரு வாரம் என்ன 2 நாள்ல வித்தியாசம் தெரியும். மாப்பிள்ளைக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு பொண்ணு புதுசா மாறிடும் பாருங்க. அப்போ 2 பார்சலாக தாங்க. ஒன்று அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்றேன், இன்னொன்று எனக்கு தாங்கக்கா. கல்யாணம் விடு பார்த்தீங்களா, நானும் கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. சரிக்கா, கண்டிப்பா தாரேன், வாங்கிட்டு போங்க. இந்தாங்கக்கா 2 பார்சல் இருக்கு. 1 நீங்க எடுத்துக்கோங்க, இன்னொரு அந்த பிள்ளை கொடுங்கக்கா. சரிக்கா. ஏ உமா, இந்த முட்டையை சாப்பிட்டு நான் பியூட்டிஃபுல்லாக மாற போகிறேன். ஏன் சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரியே நான் பேசினேன்ல, எனக்கு ஆசைதா. எப்பா பேசி முடிச்சு நவுறதுக்குள்ள காசு கேட்குறிய? பிறகு நான் அப்படி வந்து சொன்னதுனால தானே வசந்தி முட்டை வாங்கிட்டு போனா. அவ சொந்தக்காரங்களுக்கு வாங்கிட்டு போயிருக்கல்ல, காசுதா. என்னால உனக்கு நிறைய முட்டை வித்துருக்கல. எங்க 20 முட்டை தான் அந்த அக்கா வாங்கினவ. எப்படியோ வாங்கியிருக்காவல்ல, காசுதா. இந்த வாங்கிக்க. அப்படியே பக்கத்து தெருவுக்கும் வா, அங்கேயும் முட்டை வைக்க போறேன். வாரேன். அந்த தெருவில் நிறைய பேர் வாங்குவாவ, அதனால எனக்கு காசு நிறைய தரணும் பார்த்துக்க. சரி போ வாரேன். ஒரு 4 முட்டையை ஏமாத்தி விற்கிறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இதுல இவளுக்கு கமிஷன் வேற. வாங்கம்மா, வாங்க ஐயா, வாங்க முட்டை வாங்க. நம்ம வாங்கினதுக்கிட்ட வாங்க. முட்டை வாங்கலையோ முட்டை. கத்தி 4 முட்டையை விற்கிறதுக்குள்ள என் தொண்டத்துலயே வத்திரும் போல இருக்கு. சீக்கிரம் முட்டையை வித்துட்டு வீட்டுக்கு போகணும்பா.